ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி இங்கு பாட்டு பாடி ஆட்டமாடி பாட்டும் பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க ஆட்டமாடி பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க நாட்டுக்கு சேவை செய்ய நகரிய கோமாளி வந்தேனுங்க வந்தேனுங்க சீர்திருத்த கோமாளி வந்தேனுங்க ஊரு விட்டு ஊரு வந்து உங்களை பார்க்க வந்தவங்க ஒழுங்கா நடிக்கவில்லை ஏன்னா காசு நீங்க தரமாட்டீங்க நடிக்கணும் தம்பி நம்ம வாழணும் தம்பி இந்த கலையை நம்பி ஆட்டமாடி ஒரு பாட்டு பாடி அழகான கோமாளி வந்தேன் அவ்வளவுதான். ஏன்னா குளிர் நேரத்துக்கு 4 வரி தான் படிப்பேன். ஆமாண்ணே. மழை தண்ணி நேரத்துக்கு 3 வரி படிப்பேன். வெயில் காலத்துக்கு 1 மணி நேரம் படிப்பேன். பரவாயில்ல. ஏன் எல்லாருமே காதலை மாட்டிருக்கிய வாமப்பா. பனி பனியிலையும் நாடகத்தை பார்க்குறீங்க பாருங்களேன். விடுப்பா, உங்களை பார்க்க வந்தேன்னா நான் தாலுகா ஆஃபீஸ் தாசில்தாரா? இது ஒரு மரம் என்னைக்கும் தோப்பாகாது. எம்கேஆர் மட்டும் நின்றா நாடகம் கிடையாது. என் தம்பி கலைமணி சரவணே என் தம்பி ஒரு 4 பேரும் எடுத்து வச்சு சாயம் கும்பிட்டு 3 பாட்டு பாடினாருந்தே எந்த தண்டி பப்புனா இருந்தாலும் மங்குன்னு தப்ப முடியும். இல்லைன்னா பப்புனா இருந்தாலும் உள்ளேயே கிடக்கணும். தாயும் தெய்வம் பக்கம் மேலே ஒரு கைதட்டு கொடுக்கலாம். கலைமணி ஒரு வாத்தியார் வேலைக்கு படித்து விட்டு வெற்றி வாசிக்கிறேன். அப்போ என்ன தெரியுது? வாத்தியார் வேலையோட இதில் சம்பளம் அதிகம்னு தெரியுது. சம்பளம் அது இல்லை அப்படி சொல்லலை. பிசில் ஏப்பா அதை மாடை அவுத்து விட்றேன். ஒன்றும் வசனத்தை கேளுங்க ப்ரோ. இதே உங்கள்கிட்ட கெட்ட வழக்கம். இருங்க பேச விடு. என்ன சரக்கு அடிச்ச? ஒரு சீரட் அட்டையில் ஊதி எழுதி கொடு. விழா கமிட்டி ப்ரோ ஜாவே அந்த பாடி ஏதாவது செய்யலாமா? நாடகத்தை கருத்து போடாத ப்ரோ ப்ளீஸ். மருதமணியை ஏவி விட்டுருவேன். வெதரில் கடிச்சு போடுவேன். ஹலோ. ஏன்னா கலைமணியை வாத்தியார் வேலை பார்த்தாலும் அந்த பள்ளிக்கூடத்துக்கும் அந்த கிராமத்தில் உள்ள மாணவர்களுக்கும் பெரியவர்களுக்குத்தான் தெரியும். இன்னைக்கு கலைமணி ஒரு 6 மணி சக்கரவர்த்தின்னா உலகம் பூரா தெரியறதுக்கு காரணம் இந்த நாடக கலை தான். சரவணன் அப்படித்தான். நன்றி நன்றி. நான் அப்படித்தான். மருதமணி அப்படித்தான். என்னை போன்ற கலைஞர்கள் நிறையா இருக்காங்க. எல்லாருமே உலகத்துக்கு தெரிய வைத்தது இந்த கலைகளை நடித்தாலும் மறக்க மாட்டேன். யூடியூப் சேனலுக்கு ஒரு கைதட்டு கொடுக்கலாம். அவங்க என்னமோ பெரிய கட்லா மீனை ஏழை எடுக்கிற மாதிரி உட்காந்துருப்பாங்க. நான் அவங்களுக்கு அத்தைக்குழி சம்பளம் ஏண்டா வெண்ணமங்கலாம். ஹலோ சார்பு எக்கோ சாமியை கூப்பிட்டு விட்டு மற்ற வேலையை பார்ப்போம். மிஸ்டர் அழகர் சாமி நோனி அத்தியா வருவேன். ஹலோ ஒரே டைலாக் தான். அன்னை தந்தை தான் வணங்கி வந்திருக்கும் அருமை நல்ல சபை வணங்கி பஞ்சயப்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி செம்பாயி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி நமக்கு அரியனாச்சு குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆமோய் அன்னை தந்தை தான் வணங்கி பஞ்சயம்பட்டியில கூடியிருக்கிற அருமை நல்ல ஜபை வணங்கி அருமை நல்ல ஜபை வணங்கி பஞ்சயம்பட்டி கிராமத்தில் என் கட்டழகி செம்பாயி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி செம்பாயி அம்மன் தான் குடியிருக்கா குங்கும பொட்டழகி. ஆவோய் தன்னை நன்னே தாட நன்னே தாராடே தாட நன்னே தன தாடே நன்னே தாட நன்னே தன்னாடே தாடே நன்னே தன்னாடே தனதாடே நன்னே தாடே நன்னே தன்னாடே தன்னாடே தன்னே. அருள்வாக்கு
சொல்லி வச்சா பஞ்சயம்பட்டி அரியனாச்சி அருள்வாக்கு சொல்லி வச்சா அரியனாச்சி ஏழ மக்களை வாழ வச்சா நம்ம ஏழ மக்களை வாழ வச்சா அருள்வாக்கு சொல்லி வச்சா ஏழை மக்களை வாழ வச்சா இந்த ஏழை மக்களை வாழ வச்சா தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி தரிசனமும் கிடைச்சது என் கட்டழகி எனக்கு பஞ்சேம்பட்டி கிராம மடியம் குங்கும பொட்டழகி ஆவோய் தன்னை நன்னே தான நன்னே தாரானே நனனே தன தானானே தனனே தானானே நானே தானே தன்னானே தானானே நன்னே நானே நன்னே தன்னானே 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 மாட்டு வண்டி ஊட்டி ஆதி கிளவே வளர்த்த பஞ்சேம்பட்டில கிளவே வளர்த்த காரி மாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாட்ட ரெண்ட ஊட்டி தன்னை நன்னே தான நன்னே சாரட்டு வண்டி ஊட்டி மீனாட்சி பட்டணத்துக்கு பஞ்சயப்பட்டி நம்ம கிளவே போகும் காலம் சாரட்டு வண்டி ஊட்டி கிளவே காரி மாடு ரெண்டு ஊட்டி நம்ம காரி மாடு மாடு காரி மாடு வண்டி புட்டி காளமாடு ரெண்டு புட்டி அம்மா காளமாடு ரெண்டு புட்டி கால கருக்களிலே புள்ளாத குடிகார பாண்டி முனி கால கருக்களிலே பாண்டி முனி அசைதட வருவா நன்னே நன்னே தான நன்னே தாரானே நான நன்னே தன்னே தானே நன்னே தான நன்னே படுத்தது கலுங்கடியா பொல்லாத நொண்டி முனிட்டா படுத்தது கலுங்கடியா பறக்குது ஒங்குதுர நொண்டி முனிடாய் இலை இலை கெட்டவரம் தந்துருமா யசாமி கெட்டவரம் தந்துருமா யசாமி அந்த 18 படிதான் எனக்கு குலசாமிடாட்டா ஒரு தரண்டிருச்சு உள்ள பஞ்சயம்பட்டி கிராமா தாய் உள்ளயா ஒத்துமையாயிருச்சு உள்ள ஒத்துமையாயிருச்சு ஊரு தரண்டிருச்சு பஞ்சயம்பட்டி ஆமா மக்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு எல்லா மக்கள் எல்லாம் சேர்ந்துருச்சு நாடு தரண்டிருச்சு மாமா நாடு தரண்டிருச்சு அம்மா நாடு நல்ல திரண்டிருச்சு ஏமாமா ஏமாமா ஏ ஆட்டாதம்மா ஆட்டாத ஏ ஆட்டாதம்மா டான்ஸுக்கார புள்ள நம்ம ஆட்டாதம்மா ஆட்டாத வாடகத்து மர ஆட்டாத ஆட்டாதம்மா ஆட்டாதே ஓ நாடகத்து முறை காட்டாதே நாடு ரெண்டு மாமா கதம்பா நாடகத்தை பார்க்க தானே இளையல மாமா கதம்பா நாடகத்தை பார்க்க தானே இளையல மாமா கை தட்டின இந்த 4 பேருக்கு நன்றி எல்லாரும் கை தட்டணும் கை தட்டினாத்தான் இந்த குளிர் தெரியாது டொங்காஸ் நோ டொங்காஸ் என்னப்பா செக்ஸ் வீடியோன்னு சொல்லி வரோம்
பேரன்பு கொண்ட என் உயிரிலும் மேலான எந்த நாடாக இருந்தாலும் எந்த மாநிலம் இருந்தாலும் தமிழகத்துக்கு வந்தவர்களை வாழ வைத்து தானும் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற என் உயிர் தமிழர்களே, அன்னை தெரசா ரூபத்தில் அமைந்திருக்கின்ற என் தாய்மார்களே, கேப்டன் விஜயகாந்த் ஐயா போல் கருணை உள்ளம் கொண்ட என் அன்பு உறவுகளே, ஒளி ஒளி நினைத்தார்களே, விழா கமிட்டியார்களே, சென்னையிலிருந்து இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய உறவுகளே, ரொம்ப நன்றி தம்பி. சென்னையிலிருந்து வந்திருக்க இல்லை, சென்னையிலேருந்து வந்திருக்கேன்னு கேட்டேன். இந்த 3 பேர் நாடக காசை தெண்டம் கட்ட போகிறேன்னு நினைக்கிறேன். நீ அமைதியாக இருந்தால் உனக்கு நல்லது, இல்லைன்னா 3 நாளைக்கு யூரின் வராமல் செஞ்சு விடுவேன். அப்புறம் நாங்கள்லாம் பரம்பரை கூட இங்கே பேசாமல் இருக்கணும். இங்கே கொஞ்சம் நேரத்தில் ஜாமி ஊரா இங்கே தான் நிற்கேன். பேசாமறா. என்ன தம்பி இப்படி இருக்க? ஏன்னா கல்யாணம் பண்ணி மைத்த புடுங்குவேன். எத்தண்டி ஊர் தெரியுமா அந்த பஞ்சயம்பட்டி? நீங்கள் எல்லாம் இன்னைக்கு சிரிச்சுக்கிட்டு அது இதுன்னு ஆளாளுக்கு நாட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இந்த பஞ்சயம்பட்டியில் முப்பாட்டங்க எப்படி இங்கே வந்தாங்க, எப்படி இந்த ஜாமியில் பூரா கண்டெடுத்தாங்க லேசுன்னு நினைக்கிறீங்களா? பாட்டையும் போட்டே பட்ட கஷ்டமெல்லாம் நீங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரத்த கண்ணீர் வடிக்கணும். அப்படி நம்மளுக்காக ஆண்ட பூமியில் இன்னைக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோம்னா, ஒரு நிகழ்ச்சி நடத்துனா உள்ளூரில் உள்ள ஆளுங்க வெளியூர் ஆளுகளுக்கு மதிப்பு கொடுக்கணும், கலைஞர்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுக்கணும். இல்லைன்னா இன்னைக்கு முத மாதிரிலாம் கிடையாது பங்காளி. நீ பேசிட்டு போயிடலாம். இந்த யூடியூப் 5 சேனலு உலகத்தில் உள்ள அத்தனை நாட்டில் உள்ள தமிழன் கைபேசி காலையில் போயிடும். அப்போ என்ன, நம்மளை லேசாக நினைக்கக்கூடாது. சரிதானே? இவன் தண்ணி அடிச்சிருக்காண்டாவே. உண்மை 7 தடவை சொல்கிறேன். அம்புட்டுக்காரனே என் தம்பி நல்ல வந்தேன். உள்ளே இருக்கிற அந்த பக்காடி லெமன் அது வேலை செய்யுது. இன்னும் கொஞ்சம் நாளில் எதுவுமே எடுக்காது, மண்ணை களைச்சிக்கிட்டு நக்கிட்டு திரி. பொம்பளையெல்லாம் அந்த இப்படி ஆம்பளையை குடிச்சிட்டு வந்தா உலக்கை எடுத்து வெதரில் அடிச்சிரு. அவனுக்கு வேலை முடிச்சிடும், உனக்கு வேலை முடிச்சிடும், 100 நாள் வேலைக்கு போயிடும். இந்தா அடிச்சுட்டாங்க. அதுக்குள்ள குடும்பத்தை மது பழக்கத்தை குடித்தாலும் குடும்பத்தில் உள்ள மனைவியும் பெத்த தாய் தகப்பனும் பிள்ளையும் காப்பாற்றுவன் தான் உண்மையான தமிழன். நீ புழு புழுன்னு காப்பாற்றுவ. காப்பாத்தின ஊ ஊ என்ன ஊ கருத்துக்களை சொல்ல இங்கே வேலை இல்லை. என்னையை பொறுத்தளவு நான் என்னென்ன செய்கிறேன்னா அதை சொல்லத்தான் செய்வேன். நான் ஒரு காலத்தில் குடித்தேன். அந்த குடியினால் எவ்வளோ அசிங்கப்பட்டேன், எவ்வளோ கேவலப்பட்டதுனால இன்னைக்கு என்னுடைய சகோதரர்களை யாரும் குடிக்க வேணான்னு மேடையில் பேசுகிறேன். அதே மாதிரி தர்மம் செய். நான் தர்மம் செய்கிறேன். ஒரு அன்பாலயம் கட்டி நடத்தி வரேன். எத்தனை ஏழைகள் இருந்தாலும் என்னால் முடிஞ்ச உதவி செய்வேன். அதனால் பேசுவேன். எத்தனை பேர் இன்னைக்கு உலகத்தில் 100க்கு 90 பேர் பெத்ததாய பண்ண கஞ்சி ஊற்றுறது. அங்கே அன்பாலயத்தில் வர்ற முதியோர்லாம் பாருங்கள், பெத்த பிள்ளை கை விட்டு கண்ணீர் வடிச்சு வந்து உட்காந்துருக்கு. ஏன்? தாய் தகப்பனை கண்கலங்க விடக்கூடாது. இந்த உலகத்தில் முதல் தெய்வம்னா பெத்த தாய் தான். அதுக்கப்புறம் தான் இந்த சாமிலாம். இருப்பா, என்ன உனக்கு பிரச்சனை? இருங்க. நாடு எவ்வளவு ஒவ்வொருத்து போயிட்டு இருக்கு. அன்னைக்கெல்லாம் பெரியவ அப்படி நின்றாங்கன்னா சின்ன பையில கூட பயப்படுவேன். ஐயா ஐயா நிற்கிறாரே அப்படின்னு கைதியை கட்டினவே இறக்கி விட்டு போயிடுவேன். இன்னைக்கு பெரிய ஆள் நின்றா கையில ஏற்றி நெஞ்சு கட்டிட்டு ஸ்பில்டர் அடித்து மூஞ்சில் ஊதுறேன். போடான்னு சொன்னதுக்கு வா, என்ன போடான்னு சொல்கிற, வா பாஞ்சு வைப்போம்ட்டேன் பெரிய ஆளுங்க. ஏன் பெரிய ஆளுகளும் சரியில்லை. சில பேர் சின்ன பையில தண்ணி அடிக்கும் போது போய் வெக்கமயிர் இல்லாமல் எனக்கு ஒரு கட்டிங்க ஊத்துறான்ற, அப்புறம் தூக்கி போட்டு புலந்தானே அழுதுகிட்டு வீட்டுக்கு வா. சொல்கிறேன், உண்மை தானே? அப்பா நீங்கள் சித்தப்பாப்பா உங்கள்கிட்ட போய் நாங்கள் சரக்கு அடிச்சுக்கிட்டே ஊற்றுங்கடா வெண்ணெய் மங்கலாம். இதில் என்ன இருக்குது? எச்சி வச்சு குடித்தாலும் இந்த மதுபான அரக்கனை குடிக்க நினைக்கிறான். ஆனால் 3 வேளை சோறு இருக்குன்னு நினச்சி நம்மெல்லாம் சந்தோஷப்படணும். ஒரு வேளை சோறு கிடைக்காம இயங்கக்கூடிய குடும்பங்கள் எத்தனை தமிழகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறது. அன்பு உறவுகளே, நாடகத்தில் பப்புன்னு வந்தேன். சிரிக்கையும் வைக்கவும் தெரியும், எனக்கு உண்மையும் பேச தெரியும். சிரிக்க வைக்கிறது பெரிய ஒரு பாக்கியம் தம்பி. சிரிக்க முடியாது லேசா. ஒரு மனுஷனை போய் கம்பு கூட்டில் கிச்சு கட்டினாலும் இப்படி நிலத்துக்கு மசுரை வச்சிருப்பேன், சிரிக்க மாட்டேன். பெண்கள் அதே மாதிரி என் தாய்மார்களுக்கு ஒன்று சொல்கிறேன். அத்தா, ஒருவேளை எனக்கு நேரம் சரியில்லையோ, வரும்போதே வண்டி இண்டிகேட்டரை விட்டு விட்டு எரிஞ்சிச்சு. அந்த பால்ட்டாத்தே இருக்கும்னு நினைக்கிறேன். உண்மையிலே
ஒவ்வொரு தொழிலுக்கும் இன்னைக்கு இளைஞர்கள் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு உதாரணம் இங்கே ஒளி அமைத்து கொண்டிருக்கின்ற KMK ஆடியோஸ். இளைஞர்கள் அழகாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள் என் உறவுகளை, வாழ்த்துக்கள். பாருங்க எவ்வளோ ரசிச்சு பேர் வாங்கணும்னா அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாங்களும் ஒன்றும் சும்மா வரல, ஒரு வயக்காடு கருதரப்புக்கு ஆள் கொண்டு வந்திருக்கேன். இங்கே பாட்டை போடவா? அப்போ இந்த முன்னாடி இருக்கவங்க உங்கள் காலில் கூட கும்பிட்டு விழுகிறேன். நீங்கள் பேசாமல் இருந்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா வாடியில் விளையாடுற மாட்டை உரிமையாளர் கயத்தை போட்டால் மாடு மறுபடியும் விளையாடாது. கொஞ்சம் அமைதியாக இருங்க. ஒரு சாங் பாடுமா? ஹலோ 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 அப்போங்க எக்கோ வச்சாது. ஹலோ, காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. காட்டு வழி போற பொண்ணே கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஊரகாக்கும் சாமி ஐயா, செம்பாயி அம்மன் ஐயா, சாமி ஐயா, அம்மன் ஐயா, ஊரகாக்கும் சாமி ஐயா, அரியனாச்சி தெய்வம் ஐயா, அத்திமர பாறை இன்னும் பேசுது இந்த ஊரு. ஆமா, அத்திமர பாறை இன்னும் பேசுது இந்த ஊரு. காட்டு வழி போற ஒன்னு கவலைப்படாத, காட்டு புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நாயத்துக்கு கட்டும் பட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். தாய்க்கு தான் கட்டுப்பட்டோம், நீதிக்கு தான் ஒன்றுபட்டோம். நாயத்துக்கு கட்டும் பட்டான், நீதிக்கு தான் ஒத்துக்கிட்டான். தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. ஆமா, தமிழ்நாடு பூரா இன்னும் பேசுது இந்த ஊரா. காட்டு வழி போற பொண்ணு கவலைப்படாத, காட்டும் புள்ளி வழி மறிக்கும் கலங்கி நிக்காத, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. ஆமா, பஞ்சயம்பட்டி ஊரு சொன்னா புலி ஒதுங்கும் பாரு. நன்றி நன்றி, கைதட்டின அன்பு உள்ளத்துக்கு நன்றி. பண்டிகை காலம்லாம் முன்னொரு காலத்தில் நடந்தது மாதிரி மாறிக்கிருச்சு. மண்பாண்டத்திலே பொங்கலிட்டு கரும்புகளை நிலையில் சாத்தி வைத்து அரிசிமாவை அரைத்து கோலம் போட்டால் எங்கள் அப்பத்தா. யார்? எங்கள் அப்பா அப்பத்தா அம்மா. இன்னைக்கு எந்த பொம்பளையாவது மண்பானையில் பொங்க வைக்கிறீங்களா? கிடையாது. பூராமே குக்கரில் தான் பொங்க வைக்கிறேன். குக்கரில் பொங்க வைக்கிறது 2 விசிலில் புருஷனை சொல்லிட்டு போயிடுது, இந்த கரும்பை திண்டுக்கிட்டே 2 விசில் வந்தவொடனே இறக்கி வச்சுருங்க. புருஷனும் கரும்பை திண்டுக்கிட்டே குக்கரை கவனிக்கல, விசில் அடைச்சிக்கிட்டு மட்டார்னு அடித்து செவத்தில் அடித்து பொங்கச்சோறு ஊரா மேலே நிற்கிது. புருஷன் ஏனியை போட்டு நக்கிட்டு வந்து பார்க்கவனே. எந்த அளவுக்கு இருக்குது? எல்லாமே இப்போ மாறிக்கிருச்சு. பாசங்கள் முகத்துக்கு முகத்தும் பார்க்கும் போதே பாசம். எதிரி உள்ளாத ஊரில் குடியிருக்காத, போராமை நிறைந்த உலகத்திலே போட்டி போட்டு வாழ கத்துக்கட்டவன் பிழைத்து கொள்வான் இந்த தமிழகத்திலே. எவ்வளோ நீங்கள் காசு வச்சிருப்பீங்களோ பணம் வச்சிருப்பீங்களோ எவ்வளோ சொந்தக்கார உனக்கு இருப்பாங்களோ எனக்கு தெரியாது. இந்த மனிதனாக பிறந்தவர்களுக்கு 2 மட்டும் இல்லாமல் இருந்தால் அவன்தான் புனிதமான மனிதன். ஒன்று
கடன் இருக்கக்கூடாது. இரண்டாவது உடம்பில் நோய் இருக்கக்கூடாது. இந்த ரெண்டு இல்லைன்னா நீ தான் சுதந்திரமான மனிதன், புனிதமான மனிதன். நீலாம் இப்போ யாருக்கு இல்லை? பிறந்த பிள்ளைக்கு சுகருன்றேன். காரணம் என்ன? சாப்பிட்ற சாப்பாடு வீட்டில் சமைச்சு பக்குவமாக வச்சா சாப்பிட்டா ஆரோக்கியமாக இருக்கும். பொண்டாட்டி நத்தம் போன புருஷனுக்கு போன் அடிக்குது. நத்தத்துலேருந்து வரும்போது ஃப்ரை ரைஸ் கட்டிட்டு வாங்க. அவன் பார்த்தா ஜவராஜக்காரன் கணேஜி கோயிலையை போட்டுக்கிட்டு 5 ரூபாய் 100 ரூபாய் சப்பு சப்புன்னு விளக்கணையை போட்டு வறுத்து கொடுக்குறேன். அதை நம்ம ஆள் திண்டு விட்டு சூப்பர்ன்றேன். ஆமாம் ஐயா, அமைதியா. உங்களுக்கு ஒரு பாட்டு வச்சிருக்கேன், அதை பாடுறேன். இன்னைக்கு பூரா கச்சேரி தான் பண்ண போறேன். அல்லோ அல்லோ. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 500 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அதை மேய்க்க 3 வேத்த சம்பளத்துக்கு வேலைக்கு வச்சிருந்தேன். 4 மரச நெல் வச்சிருந்தேன். நத்தம் பைப்பாச ஒட்டி இடம் நல்ல விலைக்கு போகுதுன்னு ஒரு 50 ஏக்கரை 7 வருஷமா வேலியை போட்டு விற்காம போட்டு வச்சிருந்தேன். ஒருவேளை இடம் விலை கொடுக்கலைன்னா வருஷம் தங்க விலை கிருன்னு ஏறுதுன்னு ஒரு 150 பவன் நகையை எடுத்து வச்சிருந்தேன். படக்குன்னு வட்டிக்கு விட்ட பணக்காரன் ஆக முடியாதுன்னு மதுரையில் ஒரு ஆபீஸை போட்டு 100க்கு 10 பைசான்னு வட்டிக்கு விட சம்பளத்துக்கு 5 பேரை வச்சிருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்து வச்சிருந்தாலும் விடிய விடிய குடிச்சுக்கிட்டு படுத்து கிடந்தாலும் பணக்காரன் நினச்சி எவனும் போடு தள்ளிட்டான்னா போச்சுன்னு ஒரு 10 பேரை அடியால் சேர்த்து வச்சிருந்தேன். பார்ச்சுனர் காரு 1 வச்சிருந்தேன். BMW 1 வச்சிருந்தேன். வெளியே தெருவு போகிறதுக்கு என்ஃபீல்டு 1 வச்சிருந்தேன். இம்புட்டு சொத்து இருந்தும் சாயந்தரம் வீட்டுக்கு போனால் பொண்டாட்டி நம்மளை வையிறான்னு பொன்னமராதியில் ஒரு பொம்பளையை சேர்த்து வச்சிருந்தேன். இது எல்லாமே எதனால் போச்சுன்னா அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல் வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேர் வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கெட்டு போகுமப்பா. குடிதான் வேணாமப்பா, குடும்பம் கட்டும் போகுமப்பா. அப்பவே சொன்னாங்க, அதை யாரும் கேட்கல. யாரு கேட்கல. விடுஞ்சா பொழுதடைஞ்சா டாஸ்மார்க் கடைய தேடி நடையா நடந்து அதை எண்ணி பார்க்கல. அதை எண்ணி பார்க்கல. அண்டா குண்டாவை எல்லாம் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சு புட்டேன். பொண்டாட்டி கொலுச வித்து பட்ட தண்ணியும் அடிச்சு புட்டேன். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலும் தாண்டா வெந்தது. எல்லாமே முடிஞ்ச பின்னே 20 வருஷமா பொண்டாட்டி உள்ள பெத்ததாயுதப்பேன். சொந்த பந்தமெல்லாம் தேவையில்லை, வேலைக்கே போக தேவையில்லை. இந்த குடிதாண்டா உலகம் ஒன்று. 20 வருஷமா வாழ்ந்த என் தமிழ் ஒருவனுக்கு பார்வை இப்போ மங்குது. ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 செம்பரி ஆடு வச்சிருந்தேன். அழகு ரேசு வண்டி வச்சிருந்தேன். 4 மரச நெல் வச்சிருந்தேன். நல்ல குடம் 10 பேர் வச்சிருந்தேன்.
அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு அட ராமா. சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கே போவோம்னு சுகமா இருக்குதுன்னு சொர்க்கத்துக்கு போகுதுன்னு புதுசா குடிக்கும் போது மேல பறந்தோம். அண்டா குண்டாவையெல்லாம் அடகு வச்சு குடிச்சதுண்டு. அண்டா குண்டா எல்லாத்தையும் அடகு வச்சு குடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து கூட்டு சேர்ந்து அடிச்சதுண்டு. பொண்டாட்டி கொலுச வித்து சேர்ந்து அடிச்சதுண்டு. வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை கல்லிஜரி MKR மதிக்கிறேன். குடிச்சது போதும் முன்னே நீங்கள் எல்லாம் பிறவி என்பது ஒரு தடவைதான். இனிமேல் நம்மளெல்லாம் பிறந்து வர போறதில்ல. இந்த இருக்கிற பிறவியில் உடம்ப கெடுத்து இந்த பாலா போன குடிய குடிக்க வேணாம். முன்னே டாஸ்மாக் கடை தினமும் திறக்கத்தான் செய்வாங்க. அரசாங்கம் இதை விற்கத்தான் செய்யும். முன்னே ஒரு இடத்துல நரகல் கிடந்தா அங்கன போய் சோத்து பானையை வச்சு சோறு சாப்பிடுவோமானே. நம்மளை மறக்கிறதுக்கு மனசு தானே காரணம்னே. நீங்கள் எல்லாம் குடிக்க வேணாம்னு மேடைக்கு இந்த பாட்டை கேட்ட ஆளுக தண்ணி அடித்த ஆளுக இந்த பாட்டை என்ன மயத்துக்கு பாடினியா அப்படின்னு நீ ஓத்தாங்கம்மானு வஞ்சாலும் என் தாய் பிள்ளையெல்லாம் நல்லா இருக்கணும்னு மேடைக்கு சுத்தமாக உதுத்து விட்டு இந்த பாட்டை படிக்கிறேன். ஆடு வச்சிருந்தேன், மாடு வச்சிருந்தேன், 50 ஜம்பரி ஆடு வச்சிருந்தேன். இவங்க தாண்டா காரணம். அழகு ரேசு வண்டி வச்சிரு, அலுமரச நெல்லு வச்சிரு, நல்ல குடும்பத்து பேரு வச்சிருந்தேன். அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையாச்சு. அட அத்தனையும் போச்சு குடியால் இந்த நிலையா. கைதட்டின எங்கள் ஆத்தாமார்களுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா அதுக பட்ட கஷ்டம் கொஞ்சம் நஞ்சம்மா. சரக்கை போட்டுக்கிட்டு ஒரு வாரத்துக்கு சட்டியை கலட்ட மாட்டேன். அதை கலட்டி போட்டு அதுக்கு துவைக்கிற வாடு கசடுகளும் நான் என்னத்தை சொல்லுவேன். 7 ஏரியல் போட்டாலும் ஊறாது சட்டி. நான் என்னத்தை செய். வாங்கப்பூ பெரும்பாலும் வெள்ளத்துண்டு எடுக்காதியப்போ. ஏன் கட்டி குளிச்சா வெள்ளையே தெரியும். தாப்பா போட்டுக்கிறேன். சரி புழுதிப்பட்டி ஐயா காலை அவர்களுக்கு பொன்னாடை ஓத்து கௌரவப்படுத்துகிறார்கள் பஞ்சயம்பட்டி கிராமத்தார் சார்பாக. வாங்க அப்போ வாங்க வாங்க வாங்க. ஹலோ. எந்தனுக்கு சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய புழுதுவீட்டி பங்காளிகள் பஞ்சயம்பட்டி ஊர்க்காரர்கள் அத்தனை பேர்த்துக்கும் என் சார்பாகவும் என் குடும்பத்தின் சார்பாகவும் நன்றிகள் அந்த வணக்கம். இந்த வெள்ளியார் அரியநாச்சி புண்ணியத்தில் இந்த குடும்பங்கள் மெல்மேலும் மலரும் வாழ்த்தை விடைபெறுகிறேன். நன்றி வணக்கம். 6 மணி எடுத்துக் கொண்டிருக்கின்ற அன்பு தம்பி கலைமணி அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். மிருதங்க சக்கரவர்த்தி தம்பி சரவணன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். என் அன்பு தம்பி பலவாத்திய கலைஞர் பிரபாகரன் அவர்களுக்கு பொன்னாடை போத்தி மகிழ்விக்கிறார்கள். அர்ஜுன் தாள கலைஞர் அர்ஜுன் அந்த தம்பிக்கு பொன்னாடை போத்தி விடுங்க. அவனுக்கு தண்டி துண்டே தேவையில்லை, கர்ஜிப்பு இது போடுங்கன்னு. உண்மையிலேயே இந்த தம்பியை நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். இந்த வயதிலையும் பள்ளிக்கூடம் போயிட்டு தன்னுடைய தாய் தகப்பனுடைய சுமையை இப்பயே சுமக்கக்கூடிய இந்த தமிழன் தாள கலைஞருக்கு MKR தலை வணங்குறேன். வாழ்த்துக்கள் ஐயா. நல்லா ஐயா. யூடியூப் 15 பேர் இருக்காங்க. என் தம்பியை அம்புட்டு துண்டு இருக்கா. யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளும் மேடைக்கு வாங்க, வந்து துண்டை வாங்கிட்டு போங்க. வேமா வாங்கப்பா, பனிக்கு துண்டு தாண்டா முக்கியம். வாங்க
அண்ணனே அப்படியே போட்டு விடு, அவங்க ஏற முடியாது. வெக்கப்படுறாப்புல வெக்கப்படலை, முண்டை பேண்ட்டை டைட்டாக போட்டிருக்கேன் ராஜாலாம். போதும் போதும், என் தம்பியை தான் எல்லாரும் நல்லா இருக்கணும். வாழ் வாழ். காடமங்கலம் முருகனுக்கு ஒரு துண்டு வாங்கிட்டு போய் கொடு. கோயிலில் போய் பொங்கச்சோறு வாங்கினா கொடுக்குறது இல்லையா, இந்த மாதிரி வாங்கி. வெவ்வேறு ஏஆர்எம்ஏ கச்சேரி மாதிரி போட்டுக்கிட்டு இருடா. எப்போ துண்டு இல்லைன்னா ஜவுளி கடை திறந்து எடுத்துட்டு வாங்களே. இந்த துண்டு இவ்வளோ இருக்கா, வராளு கொடுங்கப்போ, யாருக்கும் துண்டு விழுந்துடக்கூடாது. பாடுவாப்புல பாசம் வச்சாலே வாலாட்டி நிப்பேனே பேய் போல. ஓய் தம்பி தம்பி தம்பி, இந்த துண்டு வேற யாருக்கு போடணும்? ஷோ நாசமா போ. என்ன சரக்கு மசரை அடிச்சு தொலைச்சே? நான் நாடகத்துக்கு வந்தேனா இல்லை பள்ளிக்கூடத்துக்கு வேலைக்கு வந்தானா? பொன்னாடியை போத்தி எங்களை கௌரவப்படுத்திய மறக்க முடியாத நல்லதொரு கிராமம். இங்கே தெய்வத்தினுடைய அருள் துடியாக இருக்கிறது. இந்த நாடகம் முடிய எப்படி 2 வருஷம் ஆகுது. நான் போயிட்டு வார்ம் அப் பண்ணிட்டு வரேன். நான் என்ன செய்வேன்? நான் காலில் கூட விழுகிறேன்ட்டேன். அப்படி தூக்கிட்டு போங்கண்ணே. டான்ஸ்கார பார்த்தவங்களோட 108 வர சொல்லு, தூக்கிட்டு போங்க. ஒரு ட்ராயட்டை வர சொல்லுவேன். இப்படி 2 சால் அடிக்க சொல்லுதுல. இங்கே வர முண்டை சட்டி ஓடல, கிரகம் பிடிச்சவைய சட்டி ஓடாமே அவ்வளோ வீரா பேசினேன். பஞ்சயம்பட்டி கிராமத்தாரர்களுக்கும் வெளியூர்லேருந்து வருகிற இந்த உறவுகளுக்குத்தான் வணக்கம் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏன்னா டூலரை எடுத்து இவ்வளோ பணியிலையும் வந்து இந்த நாடகத்தை பார்க்க வந்த உங்கள் அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அமைதி அமைதி, எல்லாரும் பாடத்தை கவனிங்க. இந்த நாடகம் என்ன நாடகம்னே தெரியாமல் வண்டி எடுத்து வந்திருப்பேன். இந்த நாடகம் கதம்ப நாடகம், அதே உண்மை. இரு இரு எதுவும் பேசாத, இல்லை நீ பப்புன்னு போடும், நான் ஒன்றுக்கு வந்து வரேன் வாவேன். ஒரு ஹலோ ப்ரோ, ஒரு 1/4 மணி நேரம் பேசுங்க ப்ரோ. இன்னும் போகிற காலத்தில் கலைமணி சொல்லுங்க. ஊரில் தண்ணி அடிக்கிறத விட நம்ம வேனில் இறங்கும் போது நம்ம நிற போதில் இறங்கணும். அவங்க ஜாபுட வாங்கன்னு சொல்லும் போது நம்ம ஜாபுடுவோம்ல. அப்போ பார்ப்பாங்க, நம்மளோட பெருங்கொண்ட குடியாரனா இருப்பாங்க இவ்வளோ நாடகக்காரங்க அப்படின்னு. அப்போ தான் சரியாக வரும். குடிக்கும் போதுன்னே எனக்கு தெரியலை, நம்ம தண்ணி அடிச்சிருப்போம். நம்மள்ட்ட தண்ணி அடித்த ஆள் பேசும்போது நம்ம மணிக்கணக்காக பேசலாம். இப்போ குடிக்கிற ஆளில் பார்த்தாலே உசிரே போதும். அதை கூட நான் அனுசரித்து பேசிடுவேன். இந்த கணேசி ஓடுற ஆளுங்க பக்கத்தில் பேச முடியலை. சிறுநாய் பீவாட வருது. இதில் இந்த போயலை மயத்தை போட்டுக்கிட்டு பொண்டாட்டிக்கு எப்படித்தான் முத்தம் கொடுக்குறேன். கொடுக்கும்போது அதுக்கு வெட்டிடும் இப்படி விழுத்து. ஏன்னா கெட்ட வழக்கம் செய்யாத மனிதன் யாருமே கிடையாது. அந்த கெட்ட வழக்கம் நாளடைவில் நம்மெல்லாம் திருந்த பார்க்கணும். தாய்மார்கள் அத்தனை பேருமே தமிழகத்தில் உள்ள என் வீர தமிழச்சிகளை எம்கேஆர் தலை வணங்குவேன். நம்ம எவ்வளோ தவறு பண்ணாலும் அது எப்படி குடும்பத்தை பார்க்குது நீங்கள் எல்லோரும் நினச்சி பாருங்கள். ஆம்பளையாலாம் நம்ம போய் டாஜ்மார் கடையில் போய் ஒரு ஆப்பு சாப்பிட்டு வரும்போது பொண்டாட்டிங்க ஒரு புல்லை சாப்பிட்டு உட்காந்துருந்துச்சுன்னா நம்ம நிலைமை என்ன ஆகும்? என்னடியும் கோத்தாண்டா அது என்னடா கொம்மான்ட்டோம், பிள்ளைய ஊரா கையா கையான்னு கத்திட்டு கிடக்கும் கதவாளி குஞ்சு மாதிரி. இந்த நாடகம் கதம்ப நாடகம். 2 ஒப்புனும் அப்புன்னு நினைப்பிய, 3 ஒப்புனும் 3 ஒப்புனும் 2 டான்ஸு. அந்த 2 டான்ஸு எவன் பொண்டாட்டின்னு தெரியலை. ஏதோ அத்தைக்குழி சம்பளத்துக்கு வந்திருக்கு, நாங்கள் லேசாக பெயிண்ட் அடிக்க தெரியாதவன் செவத்தை தடவை மாதிரி தடவி விட்டு போயிடுவான். இப்போ பிள்ளைகளையும் நெருங்கி கட்டி பிடிக்க முடியல, யூடியூப்பில் போய் காமிச்சு கொடுத்துட்றாங்க. அவன் புரிஞ்சு என் பொண்டாட்டி எப்படி தொடுவேன்னு அறந்தாங்கில அறுவாலை திட்டிக்கு நிற்கிறேன். நான் என்ன செய்வேன்? ஏதோ வயிற்று புலப்புத்தேன், ஏதோ அக்கா தங்கச்சியை மாறிதான் நாடக உலகத்தில் 20 வருஷமாக ஓட்டிக்கிட்டு இருக்கேன். அது என்னென்னா அந்த சீனுக்காக நம்ம பண்ணுறது. இதில் வம்பா மாட்டுறது யாருன்னா மருதமணி மாட்டிக்கிடுவேன். ஏன்னா முண்டைக்கு ஒத்த கண்ணு வேற தெரியாது. அவன் பாட்டுக்கு துடையது அது அதுன்னு தெரியாமல் தடவி விடுறேன். தடவி விட்டு உள்ளே வந்து வாம போட்டு மண்டி ஏற்கிறேன். நகைச்சுவை நாடகத்திலே
நம்ம ஊருக்காக பஞ்சயம்பட்டிக்காக சிறப்பாக செய்யணுன்றக்காக சின்ன கருப்பு பெரிய கருப்புலாம் வந்திருக்காங்க. சாமி இறக்கி சாமி எந்தெந்த ஊரில் இந்த தம்பி பாண்டியான் பாரு, அப்போ இந்த ஊரில் தெய்வம் துடியா இருக்குன்னு அர்த்தம். உண்மையான சாமியை நிப்பாட்டி போடலாம். மங்கு மங்குன்னு ஆடும்போது 5-6 விபூதியை போட்டு வாயை துறன்னு போட்டால் குச்சு குச்சுன்னு போயிடும். சில பேர் போதையை போட்டு ஆடுறேன் 1 மணி நேரமா, அவனுக்கு அந்த பக்காடியில் அவனை காமிச்சாத்தே நிப்பாட்டுவேன். குச்சு 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 குச்சுன்னு என்ன அப்படியே அருவாலை ஏறிட்டு எங்கள் ஐயா கோடாங்கி அப்படி ஏறி நிற்கும் போது அப்பெல்லாம் குறி கேட்கறது, பொண்டாட்டிக்கு பிள்ளை வளர்க்கணும், ஊரில் நல்லா விளையணும்லாம் கேட்க மாட்டாங்க. அப்படி ஏறி நிற்கும் போது ஜாமி கருப்பா மழை எப்போ பெய்யும்? அப்போ எங்கள் ஐயாலாம் அப்படி சொல்லுவார், இன்னும் 16 நாளில் டே மழை இறக்குறேன்டா கருப்பேன், முக்காலும் சத்தியமுடாண்டுவார். 16 நாள் கழிச்சு அடிச்சிடும் மழை. இப்போ அருவாலை ஏறி வீம்புக்கு ஆடுறேன். ஆடும்போது ஊருக்கார கேட்குறாங்க மழை எப்போ பெய்யும்? அவனுக்கு தெரிஞ்சா தானே சொல்லுவேன். அவன் உடனே மழையை கேட்டுவிட்டாங்க, என்ன சொல்லுவோம்? சித்திரையில் மழை பெய்யாது, வையாசி கொஞ்சம் வெயில் அடிக்கும். கருப்பா மழை எப்போ பெய்யும்? இருடா வெண்ணமேனே தெரியாதடா, அடிச்சு விடியாம பாரு. இன்னும் 117 நாளில் மழை பேஞ்சிரும்டா. எப்படியும் பேஞ்சிரும். நீ ஏன்டா, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நீ? தம்பி ஒரே ஒரு விஷயம், ஏன் இது நகைச்சுவை நாடகம்னு நீ ஆக்க போறியா இல்லை ஹரிச்சந்திராவை ஆக்க போறியா? இரு தம்பி, நீ உள்ளூர் தானப்பா. முருகா இவனை கொஞ்சம் வீடியோ எடுங்கடா. உயின்னு ஏன் வெயில அடிக்கிற? அமைதி முக்கியம். பேசுகிற வார்த்தை உங்களுக்கு புரிஞ்சாத்தே நீங்கள் சிரிக்க முடியும், சிந்திக்க முடியும். இது ஆடலும் பால கிடையாது. தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு, இந்த பத்தியா அவருக்கு வயசு 45 இருக்கு, அந்த பாட்டுக்கு இப்படி தட்டுற நீ. அப்புறம் எங்கிட்டு மழை பெய்யும்? இன்னும் ஒரு ஹிந்தி பாட்டு ஒன்று வந்திருக்கு, என்ன பாட்டுறா? என்ன பாட்டு? கேப்பேன்னு என்னமோ சொல்றாங்க. பாட்டு போடலாம், கருத்துள்ள பாட்டு. பழைய பாட்டுலாம் வாசிக்க வேணாம். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் குருட்டும் உலகமடா, இது கொள்ளையடிப்பதி வல்லமை காட்டும் திருட்டும் உலகமடா. தம்பி தெரிஞ்சு நடந்து கொள்ளடா, இதயம் திருந்த மறந்து சொல்லடா. புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி, அன்னுக்கிளியே உன்னை தேடுது. 6 மாசம் 1 வருஷம் அவரம் பூமேனி வாடுது. பூசுரிக்க பூசுரிக்க பூ போல நான் சிரிக்க, போனாக போனாக ஏமாமே இன்னும் வர காணாமோ காணாமோ தானானா தானானா. அதில் பாட்டு எடுத்துட்டாங்க. உன்னை பிரிஞ்சு என்னால் வாழ முடியுமா? இதெல்லாம் கேட்கறதுக்கு இனிமையாக இருந்துச்சு. இப்போ பாட்டு பூரா பட்டு கை தாத்து விட்டியான், தாலி அரிச்சு விட்டியான், தொடையை கடிச்சு விட்டியான். பாட்டு பூரா இப்போ மைக் செட்லாம் இவங்க அழகாக தெளிவாக போடுறாங்க. ஊப்பர்னு ஒன்று இருக்குல்ல, ஊப்பர் சப் ஊப்பர், அது அதிரும், துமுக்கு துமுக்குன்னு அடிக்கும். வேட்டி லூஸாக கட்டியிருந்தா முண்டமாத்தே அவன் போகணும். கட்டில் படுத்து கிடக்கிற ஆள், வயசான ஆளுக்கு மை செட்டில் பாட்டை போட்டு விட்றேன். கிளி மாச்சாரோ மட்டாக்குன்னு அவர் விழுந்து மூக்காந்தரில் அடித்து 108 தூக்கிட்டு போயிட்டாங்க. தூக்கிட்டு போய் டாட்டு சொல்ற பிழைக்கிற கஷ்டங்க. என்ன நடந்துச்சு? ஒரு பாட்டு போட்டேன், அதில் தான் விழுந்துட்டார். பாட்டு போட்டே கொண்டிருக்காங்களா? ஏன்னா காலங்கள் அப்படியே மாறிக்கிறது. உறவுகள் எல்லாம் பாசங்கள் எல்லாம் எப்போ இருந்துச்சுன்னா 25 வருஷத்துக்கு முன்னாடி. இன்னைக்கு நல்லதோ கெட்டதோ செல்லில் ஸ்டேட்டஸ் வச்சு அவனை ஏற்றுக்கிறேன். ஸ்டேட்டஸ் வச்சுருக்கானா, நம்ம கல்யாண நாள் ஸ்டேட்டஸ் வச்சுருக்கானா அப்படின்னா சந்தோஷப்படுறேன். இந்த பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க.
அப்போ உங்களை போன்ற பெரியவங்கள் நீங்கள் பட்ட கஷ்டங்கள்லாம் இந்த ஊருக்காக உங்களுக்கு தெரியுமில்லப்போ உட்காந்து பேசுவோமா? மாட்டு வண்டிக்கும் விபத்து நடந்துச்சா? கிடையாது. சைக்கிளும் முட்டி 2 பேர் செத்தாங்களா? கிடையாது. இன்னைக்கு அதிகமாக விபத்து நடக்கிறது எதுலன்னா 2 வீலர் தான். ஏன் விபத்து நடக்குது? டிவிஜி வீட்டில் போன ஆளுங்க அவ்வளோ விபத்து நடக்காதுப்பா. அந்த டிவிஜி வீட்டு போகிறதுக்கே 1 வாரம் ஆகும். வீட்டு வேறுனா சைலன்ஸில் புகை கக்கும். அதுலேயும் டிவிஜி வீட்டில் கனமான பொம்பளையை கொண்டு போனான்னா செத்தேன். கிரிச்சு பிடிச்சா வீட்டு வேறுனா வீலுலாம் பெண்டு ஆடும். வேகத்தடையில் ஏற்றுவேன், பொண்டாட்டி ஒரு பக்கம் விழுந்து கிரிச்சு பிடிச்சி சுற்றி. இப்போ கல்யாணம் பண்ண ஆணுக்கும் பெண்ணுக்கும் வண்டி கொண்டு வந்திருக்காங்க. வண்டி பார்த்தா இந்த தண்டி நிற்கிது. டயரு டிராக்டர் டயர் மாதிரி. ஏறி உட்காந்தோடனே திருகுறேன். இங்கிட்டு பார்த்தா பொண்டாட்டி சால் சுற்றி அந்த பிள்ளை செருப்புட்டு அடிச்சு. அதில் வேமா மறுவீடு போயிருக்காங்க. சொல்லியிருக்கேன், பிரியா வண்டியில் நல்லா இறுக்கி பிடிச்சிக்க. அது கரு புருன்னு கிளம்பியிருக்கேன். நத்தம் வேகத்தடையை தாண்டும் போது பொண்டாட்டி விழுந்துருச்சு. மதுரையில் போய் கால் பண்ணியிருக்கேன் அழகர் கோயில்கிட்ட. என்ன காணா? மயத்தை புடுங்க காணா. நான் இங்கே விழுந்து செப்ப இறங்கி போய் அப்போலோட நடக்கின முண்டா பழைய மரியாதையை வந்து உன் தாலியை வாங்கிட்டு போ, உன் ஈரோ கொலையை அத்து புரிய வேண்டும். எந்த அளவுக்கு பூரா காதல் செய்யுங்க. ஆளுக்கு கடமாடு மாதிரி செய்யுங்க. யாரு கேட்டா? காதல் செய்கிற ஆளுங்க வீட்டுக்குள்ளே வளர்த்துக்கிட்டு போன்னு பேசு, இல்லை ஊர் கல்யாணத்தில் பேசு, ஊர் எல்லையில் போய் பேசு. வெளியே இருக்க இடத்துல என்னடா உனக்கு போகணும்? எங்கள் ஊரில் ஒரு பெரிய ஆளை காளிவனை தெரிஞ்சாங்க. வெளியே இருக்க இடத்துல ஒரு பெருசு பக்கத்து சீமக்கரவை தூரில் உட்காந்துக்கிட்டு இப்படி பிடிச்சிக்கிட்டு வெளியே இருந்திருக்கார். இவருக்கு பக்கத்தூரில் இருந்து ஒரு பையன் ஃபோன் அடித்து லவ்வரை சொல்லியிருக்கேன், பிரித்தி ஒரு முத்தம் கொடுறான்னு இருக்கேன். அது சப்புன்னு கொடுத்துருக்கு. இவனும் இந்த பெரியவர் பார்த்துருக்காரு, பண்ணி வந்துருச்சோ அப்படின்னு. கடைசி வரைக்கும் வெளியே இருக்காமே வீட்டுக்கு திணறிக்கிட்டு வர வைக்கலாமாடா? இந்த கொடுமையை கண்டமா? லவ்வரு போன் அடிக்கும் போது உலகத்தை மறப்பேன். என் தங்கண்டுவேன், புச்சுக்குட்டின்டுவேன், உன் கோமியத்தை என் தலையில் தொளிப்பேன்டுவேன், ஓ எச்சியை நக்கிக்கிட்டே கஞ்சி குடி போகுண்டுவேன். இதெல்லாம் எவ்வளோ நாளைக்கு? கல்யாணம் பண்ணுற வரைக்கும் தான். கல்யாணம் பண்ணிக்கிட்டு 1 வாரம் பார்த்தா பொண்டாட்டியை விட்டு விலக மாட்டோம். அது காப்பி ஓட்டுச்சுன்னா இவன் சிலிண்டரை திரிக்கிட்டே நிற்பேன். சொல்லுவேன், நீ குளிக்கும் போது நான் தான் சோப்பு போடுவேன், உன் நைட்டியை நான் தான் துவைப்பேன், பாவாடையை நான் தான் துவைப்பேன். அது என்ன பத்தா ராசம், என் அத்தான், என் புச்சு, என் தங்கம் சோறை போட்டு ஊட்டுவேன். 1 வாய் சாப்பிட்ற வேணாம், என் சொல்லும்ல, நீ சாப்பிடாட்ட நான் சாப்பிட மாட்டேன். இந்த 1 வாரந்தே இந்த சந்தோஷம். ஒரு 3 மாதம் போச்சுன்னா சோறு ஓடுனா போடுவோம்ல, என்ன போட்டு தின்னு, என்ன குழம்பு வச்சுருக்க, என்ன குழம்பு வச்சா சலுப்பிடுவேன். இதுதான். ஆனால் உண்மையான அன்பு, ஒரே மாதிரி அன்பு இருந்தால் அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். இதைத்தான் நான் சொல்ல வரேன். இப்போ நிறைய ஆம்பளை பயலுக்கு பொண்ணு கிடைக்கிறது இல்லை. ஏன்? ஆண்கள் தமிழகத்திலே பெருத்து விட்டோம், பெண்கள் குறைஞ்சிருச்சு. அதனால 37 வயசு 40 வயசு கல்யாணம் பண்ண ஆம்பளைலாம் இருக்கியே, அப்படி தேடி பிடிச்சி ஒரு ஆம்பளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா இந்த கல்யாண மண்டபத்துக்கு போகிற பெண்கள் எல்லாம் போனோமா, ஏதோ கொஞ்சம் அசந்த நேரத்தில் இந்த கட்டி வச்சிருக்க வாழைக்காயில் 2 பிடிக்கிட்டு வந்தமான்னு இருக்கான், அதை பிச்சுட்டு வந்துடுதுங்க. அவன் 37 வயசுக்கு அப்புறம் ஒரு பிள்ளையை கட்டின பண்ணி இந்த 2 பொம்பளையை உட்காந்துக்கிட்டு நல்ல வயன், அவங்க ஆத்தா அப்பானும் அலையாத இடம் இல்லை, கிறகா நல்லா இருக்கணும். 7 வருஷமாக தேடினாங்க, நல்ல பிள்ளை நல்ல பிள்ளைதான். ஏக்கா மசுறு காணாது, ஏன் அந்த மசுரை வச்சு கேரளாவுக்கு கரண்ட் இருக்க போறியா? உண்மையிலே பெண்களுக்கு அழகு வந்து முடிதேன். கம்மா கரம்பையை ஆவாரங்குளையும் சேர்த்துச்சு எங்கள் அப்பத்தா.
அன்னைக்கு விளக்கமாறு வாங்க மாட்டாருங்க ஐயா. எங்கள் அப்பத்தா தலையை வச்சுட்டு போகும்போது மசத்துலேயே குப்பையை கொண்டு போயிடும், அங்கிட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே குப்பையை கொண்டு வந்துடும். இன்னைக்கு கட்டில் படுத்துருக்க பொண்டாட்டியை முடியை பிடிச்சி இழுக்கிறேன், முடி கையில் வருது. என்னென்னு கேட்டால் ஒட்டு மசு. பியூட்டி பார்லர் போகிற எல்லாரும் பியூட்டி பார்லர் போய் இந்த புருவத்தை ரெடி பண்ணுறதுக்கு 700 ரூபா, மசுரை நீட் பண்ணுறதுக்கு 3000 ரூபா. என்னத்தை கண்டா காலங்கள் அதை நோக்கி ஓடுது. எல்லாரும் சீரியல் பாருங்கத்தான். சீரியல் பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 12 லட்சம் ஏற்றி விடுறாங்களாம். வீட்டில் படுத்துக்கிட்டு சீரியலை பாரு. 100 நாள் வேலைக்கு போய் சிப்பிங் கயிறும் தட்டாங்க தாயம் விளையாடு, எல்லாமே நல்லா இருக்கும். சீரியல் பார்க்க வேணாம்னு சொல்லலை. நாடகமோ எந்த கலையாக இருந்தாலும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம்தான். அதிலே கிறுக்காக வெறி கொண்டு தெரியக்கூடாது. நம்ம குடும்பம் அவசியம். நம்ம உழைச்சாத்தேன் நமக்கு சாப்பாடு. யாரை நம்பியும் யாரும் கிடையாது. நீங்கள் அத்தனை பேருமே தன்னம்பிக்கையோடு வாழுங்கள், தர்மம் செய்யுங்கள். தர்மந்தேன், தர்மம் தலையா. இந்த கைதட்டின ஆளுக செய்வாக போல மற்ற ஆளுகளும் செய்விய. இது வெளிக்காட்டுறது கிடையாது. அதானே ஒரு பாட்டை பாடிடுவோம். அரசு பள்ளிக்கூடத்தில் படித்து அரசாங்க வேலையெல்லாம் கிடச்சி உலக நாட்டுக்கே திரும்பி பார்க்க வைத்த ஒரு தமிழை யாருன்னா ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் பேய்க்கரம்பில் பிறந்தார் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர். ஆனால் அப்துல் கலாம் ஐயா நல்ல மனுஷன், முதல்ல செத்துட்டார். இப்போ இருந்தால் நம்மளே கெடுத்திருப்போம். அவர் ஒரு எந்த நிகழ்ச்சிக்கும் சாதி மதம் பார்க்காம வரக்கூடியவர் தான் அப்துல் கலாம் ஐயா அவர்கள். பார்க்க மாட்டார். சின்ன குழந்தை கூப்பிட்டு கேள்வி கேட்டாலும் நின்று பதில் சொல்லக்கூடிய அந்த நல்ல மனுஷன் இப்படி போயிருப்பாருங்க. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி நம்ம ஊரு தென்பாண்டி ராமேஸ்வரம், நம்ம தேசபிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தேசிய விஞ்ஞானியே, தமிழர் மண் போற்றும் மெய்யணியே. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகெய்தியே அணு ஆற்றலையே உடைர் காட்டி. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தார் ஐயா. பெரும் பாசமிகு நம்மள்களா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு தானே சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். விண்மீது கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். அவர் விண்மீது கனகே வீணார், தமிழக மண் மீது புகழ்ந்து வீணார். உங்களை எண்ணி பாடுகின்றோம் பெரும் உத்தமரா தங்க கலா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நன்றி நன்றி. கைதட்டின அன்பு உறவுகளுக்கு நன்றி நன்றி நன்றி. எண்ணகரத்திலும்
பொன்னகரமாக விளங்கக்கூடிய நன்னகரமா திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் வட்டம் நடுமண்டலம் குட்டுப்பட்டி கிராமம் பஞ்சயம்பட்டி கிராமத்திலே அருள் வாழ்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ செம்பாய் அம்மன், ஸ்ரீ அரிநாச்சி அம்மன் பரிவார தெய்வங்கள் கோயில் வீடு ஆலய அஷ்டபந்த மகா கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு இன்றைய தினம் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குடும்பங்கள் ஒன்றுபட்டு இந்த கிராமத்தார்கள் அன்போடு ஆதரவோடு வெளியூரிலிருந்து வந்திருக்கின்ற உறவுகள் பாசத்தோடு நடக்கக்கூடிய நாடகம் சின்ன கருப்பு பெரிய கருப்பு என்கின்ற கதம்ப நாடகம் நடைபெறும். நடிபுச வேந்த நடிபுச மன்னன் உங்கள் அபிமான நட்சத்திரம் எங்களது முருகேசன் அவர்கள் பெரிய கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனை தொடர்ந்து பார்ப்பவர்களுக்கெல்லாம் இதுதான் உண்மையான கருப்பா என்று பயத்தையும் பக்தியும் தரக்கூடிய என் அன்பு சகோதரன் எம்பி சின்னத்துரை அவர்கள் சின்ன கருப்பாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். நகைச்சுவை மாமணி நகைச்சுவை மன்னன் உங்களை சிரிக்க வைப்பதற்காக கறிக்கடையில் இருந்த ஒரு நெஞ்செலும்பை கையில் வைத்து கொண்டு வார்ம் செய்து கொண்டிருக்கிறான் எனது அன்பு அண்ணன் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி வட்டம் என் அன்பு அண்ணன் மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏ மருதமணி அவர்கள் நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து ஆட்டம் பாட்டு நகைச்சுவை தொடர்ந்து வெற்றி வாகை சூடி வரக்கூடிய என் அன்பு தம்பி டி ஆர் ஆசை தம்பி அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தென்றலாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். ஆறுமுனிய கலையரசு பின்பாட்டு இசை அமுது என் அன்பு தம்பி ஆசிரியர் வேலைக்கு படித்துவிட்டு இன்னைக்கு அகத்தி காலை வச்சு உட்கார்ந்திருக்கிறார். வாழ்த்துக்கள். எங்களது கைகாட்டி மண்ணின் மைந்தன் கலைமணி அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். மண்ணை விட்டு மறைந்தாலும் மக்கள் மனதை விட்டு மறையாத கேப்டன் ஐயா விஜயகாந்த் அண்ணர் நினைவாக ஒரு பாடல். ஹலோ சிந்திய வெண்மணி சிற்பியும் ஒத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிற வீணியில் என் மனம் பித்தாச்சு என் பொன்னம்மா சேலாடும் கண்ணில் பாலூரும் நீரும் செவ்வாடம் என்றும் பொன் தூவும் காலும் சிந்திய வெண்மணி சிற்பியில் ஒத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிற வீணியில் என் மனம் பித்தாச்சு. பெண்ணென்னும் வீட்டில் நீ செய்த யாகம் கண்மூடி பார்த்தேன் எங்கும் இன்பம் அன்பென்னும் ஆற்றில் நீராடும் நேரம் அங்கங்கள் யாவும் இன்னும் இன்னும் இன்றைக்கும் என்றைக்கும் நீ எந்தன் பக்கத்தில் இன்பத்தை வர்ணிக்கும் என் உள்ளம் சொர்க்கத்தில் மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் மூடியதே மெல்லிய நூலிடை வாடியதே மன்மத காவியம் மூடியதே அள்ளியும் கிள்ளியும் ஆயிரம் ஆசைகள் அன்பென் கீர்த்தனை பாடியது சிந்திய வெண்மணி சிற்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா சின்னிற மேனியில் என் மனம் பித்தாச்சு. தாய் தந்த பாசம் தந்தை உன் வீரம்
என் பிள்ளை தன்னில் இங்கே எங்கே வீட்டிற்கும் நாட்டிற்கும் நான் பாடும் பாட்டிற்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும் என் மகன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே என் மகன் காவிய நாயகனே என் உயிர் தேசத்து காவலனே வாடிய பூமியில் கார்முயலாய் மழை தூவிடும் ஆணுடும் என் மகனே சிந்திய வெண்மணி சிற்பிகள் முத்தாச்சு என் கண்ணம்மா செந்நிற மேனியில் என் மனம் பித்தாச்சு. மிருதங்க சக்கரவர்த்தி மிருதங்கத்துவான் கோடையடி குமரன் என் அன்பு தம்பி சரவணன் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். பலவாத்திய மன்னன் பலவாத்திய சக்கரவர்த்தி அன்பு தம்பி பிரபாகரன் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள். சிறந்த முறையிலே பள்ளிக்கூடத்தில் பயின்று கொண்டே நாடக உலகத்திலே தாள கலைஞராக பவனியரக்கூடிய இந்த சின்னஞ்சிறுவன் திறமையை பாராட்டலாம். அன்பு தம்பி, வாழ்த்துக்கள் தம்பி. நீங்கள் நாடக உலகத்தில் கலையை இவ்வளோ தூரத்துக்கு சின்ன வயசுலே நேசித்து பெத்த தாய் தகப்பனுக்காக உழைத்து கொண்டிருக்கின்ற உன்னை எம்கேஆர் மட்டும் கிடையாது, தமிழ் உறவுகள் அத்தனை பேருமே பார்த்தியா
எத்தனை சொந்தம் பத்தியா உனக்கு. அர்ஜுன் அவர்கள் சீன் தாளம். டான்ஸுக்கார பிள்ளையெல்லாம் வா மடியில் படுன்னு சொல்லும். வேணா எனக்கு தடுமை முடிச்சிருக்குன்னு சொல்லிடணும். சரி, சாமியை அழைக்க போறேன். பஞ்சயம்பட்டியிலே ஆதி காலம் நம்ம ஐயாக்க உள்ள காலம், பழைய கிழவிங்க உள்ள காலத்தில் கட்டி காத்த இந்த சாமி இங்கே இருக்கக்கூடிய இந்த செம்பாய் அம்மை, அரியனாச்சி அம்மை, வடக்கத்தி கருப்பசாமி, வெள்ளியார் சாமி, வெங்கலனாச்சி, இந்த முத்துமாரி சாமி, 18ஆம் படி பெரிய கருப்பு, பாண்டிமுனி, நான் கூப்பிட்ட குரலுக்கு எந்த மேடைக்கும் எந்த ஊருக்கு நான் இருக்கண்டான்னு முன்னாடி நிற்கக்கூடிய, நான் அனிதினமும் வணங்கக்கூடிய, 600 வருஷம் உனக்கு உடமரந்தான் படுக்க, 3 அடி ஊற்று தண்ணி இன்ன வரைக்கும் வத்தலை, என்னை நாடு பூரா பேர் வாங்க வச்ச என் கலிஜரி காளிமுனி ஐயா சாமி இருக்கு. எக்கோவை சிங்கா அல்லோ அல்லோ சேது 14 சேது 14 ஏன் பொல்லாத சிவகங்கை நாடு 5 ஜட பரஜீவரே உனக்கு அழகு ஜடையும் தோரணையிட என் சிவகங்கை சீமை புழுதி வரக்குதுடா அந்த சீமையில் என் சிவகங்கை சீமையை கட்டியாண்ட சாமி என் வெட்டுடையா காளியம்மா கொஞ்ச நேரம் இந்த பஞ்சயம்பட்டியில் உள்ள உன் தங்கச்சி செம்பாயம் மலையும் இந்த அரியனாச்சியும் கூட்டிக்கிட்டு பாட்டேன் புட்டேன் காலத்தில் ஆண்ட சாமி நாங்கள் வீரம் குறையலே இந்த மக்களை நாங்கள் காக்கிறேன் என்று சொல்லி கொஞ்ச நேரம் இந்த வெட்ட வழி பொட்டலில் நீ எந்திரி அடந்த முடியழகா என் அழகு மேமதுரே என் தாலிய நிறைச்சவே இந்த ஏரியாவில் நீ தரும முனின்னு பேர் வாங்கினவனப்போ பம்ப நிறைச்சவே என்ன போல பாளையங்கு புட்டா என் பொல்லாத பாண்டிமுனி நீ பரிதேசி வேஷம் போட்டவன்டா ஆதி நலையில் இந்த பஞ்சயம்பட்டியில் நம்ம கிளவி வாழையில் 12 வருஷம் நட்ட வட்டாரம் பஞ்சம் போகுது கண்ணப்ப நாடு பெரும் பஞ்சம் அடையுது குடிக்க ஊரலில்லே பஞ்சயம்பட்டியில முப்பாட்டு ஆண்ட காலத்தில் உங்களுக்கு குடிக்க கஞ்சி இல்லே கையெடுத்து நிம்மதியா கும்பிட சாமி இல்லே பிறப்ப நல்லா பிறங்கோடி இருக்கிறேன் பங்காளி எல்லாம் சாமி கும்பிட கூப்பிட்டா பகையா தாண்டா போறேன் இங்கே இருக்கு இந்த பெரிய மனுஷரெல்லாம் எங்க ஆயுசுக்குள்ள நாங்க கண்ணழகு பார்க்கணும் இருக்கும் பிள்ளைகளுக்கு நல்ல பாதைய காட்டணும் இல்லைன்னா முப்பாட்டையும் கட்டி காத்த சாமி பஞ்சயம்பட்டியில மம்மாண்டு போயிருமுன்னு இங்கே பஞ்சம் போகும் நாளையில் நம்ம கிளவி சொல்லி அழுதுச்சா இந்த பஞ்சத்தில் நான் எப்படி இந்த மக்களை வளர்க்க போறேன் நான் எப்படி பிள்ளைய வளர்த்து ஆளாக்க போறேன் பஞ்சம் தாங்களே கூப்பிடுங்க பெரிய கரம்பு சாமிய அப்போ ஊத்துல மூத்த வாரிசுக்கு சாமி இறங்கி பஞ்சயம்பட்டியில உள்ள சாமி ஊரான் சேர்ந்திறங்கி தலைய குலுக்கி ஆடையில இங்க கிழக்க குமுறுந்துடா மேகமெல்லாம் அப்ப மாயமா மழை வேஞ்சு நம்ம கிளவி காட்டுல உள்ள மயிலி கீரைய புடுங்கி மக்க வளர்க்குறாடா அப்ப கொடை மழை வேஞ்சு நம்ம கிளவி கோவாக்கீரை புடுங்கி புள்ள வளர்க்குறாடா வீரம் பத்தலே இந்த பஞ்சயம்பட்டி சாமிக்கு வீரம் பத்தலே என் கெட்டிக்கார சாமி குதிச்சு வர போறையா
இல்ல உன் தொட்டி பிள்ளைகள பேயணிக்க விட போறையா? 1000 பாட்டுல சாராயா எப்ப பாண்டி முனிக்கு அடிநாக்கு பத்தாதுடா. 3000 பாட்டுல சாராயா என் ஜீமா பாண்டி முனிக்கு முனிநாக்கு பத்தாதுடா. பஞ்சயம்பட்டில பாட்டேன் போய் கிழக்க கீநாட்டுல கிடமாட்டு தொட்ட கண்டு வாங்கி வாராக. எங்க பாட்டங்காலத்துல இந்த பஞ்சயம்பட்டியில கிடமாட்டு தொத்த கண்ட வாங்கி வராரு. அப்ப நம்ம கிளவி சொன்னுச்சா, தொத்த கண்ட வாங்கி வர இதை எப்படி வளர்க்க போற? அப்ப கிளவன் சொன்னாரா, இது பஞ்சயம்பட்டி கோயில் மாடா வளர்க்க போறேன். கண்டு வளருது பஞ்சயம்பட்டியில காவாருதுடா கோயில் மாடு. இதனால் அலங்கநல்லூர் மஞ்சு விராட்டுக்கு கொண்டு போக போறேன். அப்போ ஊர்ல மக்களை கூப்பிட்ட மாட்டு பின்னாடி வர மறுக்க ஒத்த கயித்துல கிளவன் கொண்டு வராரு பஞ்சயம்பட்டி கோயில் மாட்டை. அப்ப கிளவி சொன்னுச்சா, மாலையிட்ட எங்கனவர் மாடு கொண்டு போறாக. மாட்டு மேல எந்த சாமிடா கூட போறட்டா. அப்ப வலது கொம்புல கருப்பனும், அட இடது கொம்புல அரிய நாச்சியம், அட துமுள்ள நிக்கிறான்டா முனியாண்டிய. வேட்டும் பறியுது அலங்காநல்லூர்ல வேட்டும் பறியுது. மணி 1 மணிக்கு அடிக்குது. இந்த பஞ்சயம்பட்டி கோயில் மாடு 500 மாடா நிக்குதுடா. மாடு சோறுது கிளவன் சொல்லி மாடவுக்குறாரு. இது பஞ்சயம்பட்டி கோயில் மாடுயா, நான் ஒத்த கயித்துல கொண்டு வாரேன். மாடாவுக்குறாரு. மாடு வாடியில வெளியே வருதுடா பஞ்சயம்பட்டி கோயில் மாடு. வாழ சுருட்டுது இந்த பஞ்சயம்பட்டி கோயில் மாடு. வலது கொம்ப சாக்கிது திமிழ முறுக்குது. பஞ்சயம்பட்டி கோயில் மாடு இடது கொம்ப சாக்கிது. தொட்ட எதிரிக்கெல்லாம் குத்து விழுகுது. அப்ப புடியாரேன்னு சொன்னானா, இது பிள்ளா போய சாமி மாடு. பஞ்சயம்பட்டி கோயில் மாட்டு 2 கொம்புல 2 பூதம் வாயா புலந்து நிக்குதுடா. மாடு வெளியே வருது. இன்னைக்கு மாடு வெளியே வருது. இந்த பஞ்சயம்பட்டியில உள்ள சாமி ஊரா ஆளுயர விச்சருவா, ஆளுயர விச்சருவா. அட அசையாதடா கிநாட்டு என் கருப்பேன் புடியருவா. உன் காலுக்கு சலங்கையிட்டு என் 18ஆம் படி பெரிய கருப்பு. உன் இடமணி என் மேமாட்டு. அந்த கலிசரி நல்ல கம்மாயா அங்க ஆந்த அதிருதுடா. அங்க கெவிலி அடிக்குதுடா. உடம்புள்ளு சத்தம் கேக்குதுடா. கல்லியரி பிறகரைய விட்டு கிளம்பிட்டான்டா என் கலியரி காளி முனியடா. கொஞ்ச நேரம் பஞ்சயம்பட்டியில உள்ள தங்கச்சிய பூரா கூட்டிக்கிட்டு என் கருப்பனையும் கூட்டிக்கிட்டு, பாண்டி முனி நீ படுத்தது போதுமுடா கருப்பாய் உன்னை விட்டு. கொஞ்ச நேரம் பஞ்சயம்பட்டியில வீரம் குறையல. இந்த நாட்டு மக்கள் வீரத்தாரியன கொஞ்ச நேரம் நீ எந்திரி. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. சாஞ்சாடும் விச்சருவா சாமி விச்சருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. சதிராட சாட்டையடா உனக்கு சாட்டையடா. வெள்ளி நல்ல புடியருவா சாமி முடியருவா. விளையாடுது அருவா சாமி உன்னருவா. தங்க நல்ல புடியருவா சாமி புடியருவா. சதிராட சாட்டையடா உனக்கு சாட்டையடா. டாய் போயாத உன்னருவாது பொன்னருவா. கருப்பு போயாத உன்னருவா சாமி உன்னருவா. விளையாட ஓடி வாடா நீயும் ஓடி வாடா. பாடு பிறந்தது மலையாளம் கருப்பே மலையாளம். பெருகொண்டா அழகு மலவனக்காரு. நீ ஆர்ப்பரிக்கு கீழார விட்டு என் நொண்டி சாமி கொஞ்ச நேரம் கலப்புதடா கழுக்கறிய விட்டு. நல்ல மலையாள சாமி மலையாள போயடைந்தா
தென்மதுரையே ஊத்தாங்கர ஒடமரமா ஜாமி ஒடமரமா ஒதுங்குறது இத்தி மர நல்லதே உனக்கு படுக்க என் காளிமுனி ஐயா டேய் பிறந்த நல்ல மலையாள சாமி மலையாளம் போயடைந்தாய் தென்மதுரை சாமி தென்மதுரை டாய் குட்டிக்குத்தான் தண்ணி வச்சா கருப்பேன் தண்ணி வச்சா குமுறுதுடா உன்னருவா கருப்பேன் உன்னருவா குட்டிக்குத்தா தண்ணி ஓட்டா சாமி தண்ணி ஓட்டா குளுக்குதடா உன்னருவா சாமி உன்னருவா டாய் ஆத்துக்குத்தான் தண்ணி ஓட்டா அலறுதுடா உன்னருவா கருப்பேன் உன்னருவா ஆட்டுக்குத்தா தண்ணி ஓட்டா சாமி தண்ணி ஓட்டா அலறுதடா உன்னருவா சாமி உன்னருவா டை ஈட்டியத்தான் எடவாளா கச்சையத்தான் படிச்சு கட்டி கருங்கச்சையும் குஞ்சாமிட்டா கருப்பேன் குஞ்சாமிட்டா இட்டி நல்ல இடையில் இட்டார் சாமி இடையில் இட்டார் இடவளையோ தொழிலிட்டா சாமி தொழிலிட்டார் வாராண்டா ஓடி வாராண்டா எங்க கரம்பு வர தாராண்டா தங்க கரம்பு அடவாராண்டா எங்க கருப்பு வரத்தளி தாராண்டா எங்க கருப்பு அட வந்துட்டாண்டா ஓடி வந்துட்டாண்டா எங்க கரம்பு வர தந்துட்டாண்டா தங்க கரம்பு அட வந்துட்டாண்டா எங்க கருப்பு வரத்தளி தந்துட்டாண்டா எங்க கருப்பு மலையா மலையழகே மாமதுர கல்லழகே மலையா மலையழகா மாமதுர கல்லழகே சிலையாக எந்த முன்னே சிறை பாயிராண்டா நொண்டி கருப்பு ஓடே! மலையா மலையழகா மாமதுர உண்டு பண்ணி கருப்பு உட்காருண்ணே 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 ஹலோ பஞ்சேம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி ஐயா பொல்லாத செம்பாயம்மனா செம்பாயம்மே தத்துரமா இருக்கிறாள் ஐயா பஞ்சயம்பட்டி மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா பஞ்சயம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வம் ஐயா பொல்லாத அரியனாச்சியா அரியனாச்சி தத்துரமா இருக்கிறாள் ஐயா பஞ்சயம்பட்டி மக்களை எல்லாம் காக்குறாள் ஐயா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னையத்தான் வணங்குதையா கோடான கோடி சனம் உன்னைத்தான் வணங்குதையா 18 படிகரப்பா 18 படிகரப்பா 18ஆம் படியா அழகுமலை எல்லைய விட்டு பஞ்சயம்பட்டிக்கு வந்துதானே நிக்கிறான் ஐயா பஞ்சயம்பட்டி கிராமத்திலே இருக்கிற சாமி எல்லாம் துடியான தெய்வம் தானையா சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா பஞ்சயம்பட்டி சாமி ஊரா கண்ணு முன்னே நிக்கிது வாரையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா அள்ளி கொடுத்த சாம்பளையா அரும்பு குறையாதையா கள்ளிசரி காளி முனியந்தா கள்ளிசரி காளி முனியந்தா தங்கச்சி செம்பாயியும் அரியனாச்சியும் பார்க்கத்தானே
வந்துதான நேரம் ஆச்சியா. பஞ்சம்பட்டி கிராமத்திலே இருக்கிற தெய்வமெல்லாம் துடியான தெய்வம் தானையா. சாமி ஊரா தத்துரமா இருக்குது வாரையா. பஞ்சயம்பட்டி மக்களை எல்லாம் சாமி ஊரா காக்குது வாரையா. அதற்கு அடுத்தபடியாக ஆடல் அரசிகள், அபிநய சுந்தரிகள், நாட்டிய தாரையை 1க்கு 2 ஒம்பல என் அன்பு தங்கச்சி நாட்டிய தாரகை மனைவி சாந்தி ஸ்ரீ அவர்கள் ஒரு நடன மங்கை. அதனை தொடர்ந்து சிரிப்பழகி மனைவி எம் கோயிலா அவர்கள் மற்றொரு நடன மங்கையாக நடிக்க காத்து கொண்டிருக்கிறார். தெல்ல தெளிவாக இங்கே ஒலி ஒலியை அமைத்து மேலும் இந்த ஊருக்கும் நாடகத்துக்கும் பெரும் ஒரு உதவியாக அற்புதமான முறைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களது பஞ்சயம்பட்டி KMK ஆடியோ பஞ்சயம்பட்டி என் அன்பு உறவுகள். சூப்பர், வாழ்த்துக்கள், கைதட்டு கொடுக்கலாம். மைசெட் இல்லைன்னா ஒன்றுமே வேணாம். பங்காளி வகைரா மற்றும் கிராம பொதுமக்கள் பஞ்சயம்பட்டி இங்கே யூடியூப் எடுத்து கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுகள் அத்தனை பேருக்குமே ஒரு கைதட்டு கொடுங்க. ஒவ்வொருத்தராக சொன்னால் மறந்து போச்சுன்னா மனசு கஷ்டப்படும். வாழ்த்துக்கள். சொல்கிறதுக்குள்ளே நாடகம் விடிஞ்சு போகும்டா. நெருக்கி ஊண்டிட்டாங்களே காற்றால மாதிரி அகன. வாழ்த்துக்கள், நல்லா இருங்க. உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்து கொண்டிருப்பவன் எத்தனை கரைச்சலும் எத்தனை இன்னல்கள் நடந்தாலும் 10 பேரை வாழ வைக்க வேண்டும் என்று 20 ஆண்டு காலமாக பயணித்து கொண்டிருக்கிறேன் நாடக உலகத்திலே. என்னையே இந்த நாடக உலகத்துக்கு பிள்ளையார் சொல்லி போட்டு நீ உலகம் தெரிஞ்ச ஒரு நகைச்சுவை நடிகராக வருவேடா என்று அன்றே கணித்தார் என் அன்பு வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமையில் உள்ள வீர ஆலங்குளம் என்ற கிராமத்தில் பிறந்த மண்ணின் மைந்தன் என் அன்பு வாத்தியார் SS மணி ஐயாவுடைய மாணவனும். நாம் பிறந்த ஊர் சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை அருகாமல் உள்ள கள்ளிச்சேரி கிராமத்திலே காளிமுனியன் அருளோடு நாடு பூரா நான் பிறந்து வள வந்தாலும் 10 மாதம் சுமந்து பெத்தெடுத்த தாய் தகப்பனுக்கு பெருமை சேர்க்க வேண்டும் என்றதுக்காக எங்கள் அம்மா பிறந்த ஊர் விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி அருகாமுள்ள நொச்சிகுளம் என்ற கிராமத்திலே MKR அன்பாலயம் என்று சொல்லக்கூடிய ஒரு புனிதமான இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு திரைப்பட நடிகராக இருந்து எத்தனை திரைப்படத்திலே நான் போய் நடித்தாலும் எனக்கு இந்த நாடகத்திலே அரிதாரம் போட்டு கோமாளி வேஷம் போடுவதே எனக்கு பிடித்த கலையாகும். MK ராதாகிருஷ்ணன் எங்கள் ஆத்தாவும் எங்கள் அப்பனும் சொல்லி சொல்லி கூப்பிட்ட பேரை இன்னைக்கு அந்த பேரே நிறைய பேர் மறந்துட்டாங்க. போன் அடித்தாலும் அன்னை MKR அண்ணனா இந்த 3 எழுத்திலே உலகம் ஃபுல்லாம் தெரிய வைத்த இந்த தமிழ் உறவுகள் அத்தனை பேர் பாதத்துக்கும் நன்றி கூறிய அடியன் MKR பப்புன் காமிக் மற்றும் பல வேடங்கள் நடிக்கிறேன். இத்துடன் முன்னாடி உட்காந்துருக்க 3 பேர் கரைச்ச தாங்காமல் முடிக்கிறேன். கடைசியில் ஓன் தலையில் விழுந்துருச்சு இடி. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லதை சொன்னா நாட்டுல யாரு ஏத்துக்கிட்டாங்க. நல்லதா சொன்னா யாரு இங்க ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு ஓர போக்குல அவங்க நடந்துகிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. சரவணா, கலைமணி, பிரபாகரா, அர்ஜுன் 4 பேர்த்துக்கு இந்த வரியை கவனிச்சிங்களா? அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. என்னைக்குமே இந்த ஆட்டுக்குட்டி செம்பரியம் குட்டி வழங்கலே. நீங்கள் என்ன கொடுத்தாலும் திங்கி.
நீ அசந்து கம்பு கூட்டை தூக்குனா கூட மசுர ஒரு கடி அடிக்கும். செம்பரியங்குட்டி கிணத்துல குதிச்சாலும் நம்ம பின்னாடியே குதிச்சிடும். ஆனால் அந்த செம்பரியங்குட்டி வளர்க்குற ஆளை என்றைக்குமே நம்பாது. ஆட்டி வியாபாரியாத்தையும் நம்பும். வளர்க்குற ஆள் இப்படியே லேஜாக தடவை கொடுப்பாரு. ஆட்டி வியாபாரி அப்படி கிடையாது. பெரிய கடை ஆனவுடனே அந்த வளர்க்குற ஆளை கூப்பிடுவார். வியாபாரி, நம்ம வீட்டில் ஒரு கிடா குட்டி செம்பரியங்குட்டி கிடக்கு, வந்து பாரியா, என்ன விலை மதிக்கிறேன்னு கேட்பார். இந்த ஆட்டி வியாபாரி போனவுடனே ஜாம்பரியாணியை போட்டுக்கிட்டு தொட்டு கும்பிட்டுட்டு 22,000 சொல்ல மாட்டார். போனவுடனே அந்த கிடாயை தொடைய ஒரு பிடிப்பார். இப்படி அந்த கிடா அந்த கிடாய்க்கு கூட நிற்கும் செங்க காலவாச மாதிரி இந்த வெதர், அதை 2 தட்டு தட்டுவார். அப்போ அந்த கிடா நினைக்கும், இவன் நல்லா மஜாஜ் பண்ணுறானே, நம்ம வளர்த்தையும் கூட இந்த அளவுக்கு நம்ம உள்ளே இறங்கி செய்யலை, இவன் நல்லா செய்யறேன், நல்ல புறவாக இருக்கேன் அப்படின்னு நினச்சி அவனை நம்பி இந்த கிடா ஏமாந்து போயிடும். அந்த ஆட்டி வியாபாரி காலையில் 4:30 விளக்க பொறுத்திக்கிட்டு முண்டை அறுத்து போடுவான்னு முண்டைக்கு தெரியாது. அதனாலதான் அறுக்கிற ஆளைத்தான நம்பி ஓடுது ஆடு, அறுக்கிற ஆளைத்தானே நம்பி ஓது ஆடு. ஆட்டுக்குட்டிக்கு மனுஷனுக்கு என்ன வேறுபாடு? எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க. உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியே வரேங்க, உள்ள போயிட்டு கொஞ்ச நேரத்துல வெளியே வருவாருங்க. டான்ஸ் புள்ளையா ஆட போது பார்த்து ரசிங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் ஒரு சிலவே எடுத்து சொன்னாங்க. ஹலோ ஹலோ ஹலோ